யாரவங்க? நம்ம ஆளுங்க மாதிரி இல்லையே. நீங்க இருங்க மேடம், நாங்க போய் பாக்குறோம். டேய், யாரா நீங்க? இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நாங்களும் இந்தியா சேர்ந்தவங்க. பக்கத்து ஊரு குர்தாஸ்பூர். பக்கத்து ஊர்ல ஒரு கல்யாணத்துக்காக வந்துகிட்டு இருக்காங்க. வர்ற வழியில ரொம்ப இருட்டிடுச்சுங்க. தீவிரவாதிகளுக்கு பயந்து இன்னைக்கு ராத்திரி இங்கேயே தங்கி இருக்கங்க. காலையில போயிருவாங்க. ரொட்டி சாப்பிட்டீங்க? யாரும் வெளியே உட்கார கூடாது. எல்லாரும் உள்ள போங்க. போங்க 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 போங்க. யாரு அவங்க? அவங்க நம்ம நாட்டுக்காரங்க தான் மேடம். பக்கத்து ஊரு. கல்யாணத்துக்கு போற வழியில இருட்டாச்சு தங்கி இருக்காங்க. ஓகே ஓகே, கெட் இன். இந்த செடி இங்க எப்படி? क्या மேடம்? இது என்ன செடி மேடம்? இது இங்க விளையிற செடி இல்ல, பாகிஸ்தான்ல மட்டும் விளையிற செடி. பாகிஸ்தான்லயா? அப்படின்னா இவங்க अभी बॉर्डर सिक्योरिटी फोर्स वाले चेक करके गया और 1 घंटे में हम कर देंगे सर। हमारा देश के ऊपर किसी को क्वेश्चन नहीं आया। ओके सर, संभव के कदम चल रही है सर। தெரிஞ்சுக்கணும்னா அவங்க உயிரோட இருக்கணும், சாக கூடாது. ஐ நீட் them. எல்லாத்தையும் அப்செட் பண்ணிட்டீங்க. நாளைக்கு விசாரணை வந்தா நாள மாட்டிக்க. அவகிட்ட வச்சுக்க வச்சிட்டீங்களே, அவ எல்லா உண்மையும் கண்டுபிடிச்சிருவா. அவ புடிச்சு வச்ச ஆளுங்க உயிரோட இருந்தா தானே க்ளோஸ் பண்ணிட்டா? हराम के पिल्ले, कुत्ते हो तुम सब के सब. तुम लोग किसी काम के नहीं, सुअर के बच्चे. सुनो, நான் சொல்ற பிளான் நீங்க கரெக்ட்டா பண்ணணும். பவானி புடிச்சு வச்சிருக்கிற நம்ம ஆளுங்களை மிலிட்டரி கேம்ப்ல இருந்து எப்படியாவது வெளியே கொண்டு வந்துருங்க. கார்கில் பக்கத்துல ஒரு தர்கா இருக்கு, அங்க கொண்டு போய் சேர்த்துறங்க. நான் ஒரு ஹெலிகாப்டர் அனுப்பி வச்சு அவங்கள அங்கிருந்த கூட்டிட்டு போயிடுவேன். சம்ஜே? நம்ம நாட்டுக்காக உண்மையிலேயே போராடுற கேப்டன்களுக்கு, வீரர்களுக்கு, திருடங்களுக்கு நமஸ்காரண்டி. தீவிரவாதிகளுக்கு சமைச்சு போட்டு இந்திய அரசாங்கத்தோட பணம் எல்லாம் வேஸ்டா போய்கிட்டு இருக்கு. எப்படிதான் வேஸ்டா போனாலும் சரி, அவங்கிட்ட இருந்து உண்மையை மட்டும் தெரிஞ்சுக்காம விடவே கூடாது. கொட்டமிளகா ஊறுகாய் எப்படி இருந்தது? அச்சாஜி கொடுங்கன்னா தெரியும். துரோகிங்களா, சப்பாத்தி வந்துருச்சு, எந்திரிங்கடா. தீவிரவாதிகளை செத்து கிடக்குறானுங்க. தீவிரவாதிகளை செத்து கிடக்குறானுங்க. தீவிரவாதிகளை செத்து கிடக்குறானுங்க. மேடம், வாட் ஹேப்பன்? நீங்க பிடிச்சு வச்ச தீவிரவாதிங்க சூசைட் பண்ணிட்டாங்க. வாட்? எஸ், டெட் பாடிஸ் போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பிட்டோம். அனுப்பிட்டீங்களா? நான் வரதுக்கு முன்னால எதுக்கு அனுப்பிட்டீங்க? அந்த வேனுக்கு செக்யூரிட்டி போட்டீங்களா? டெட் பாடிக்கு எதுக்கு மேடம் செக்யூரிட்டி? அதுக்கு இருக்கு மிலிட்டரி. You don't have any right to take decision on them. சாரி, ஆர்மி ஜெயிலுக்கு இன்சார்ஜ் நான் தான். உங்களுக்கு அதிகாரம் இல்ல. You are not part of army. You are only signal major. I may be a signal major, but I am part of military. அவங்கள பிடிச்சது நான் தான், இன்சார்ஜும் நான் தான். Of course, அவங்களுக்கு இன்சார்ஜ் நீங்களா இருக்கலாம். அவங்க டெட் பாடிக்கு இல்ல. சார், நாம தர்கா அட்டாக் பண்றது டேஞ்சர் சார். ஏற்கனவே நம்ம நாடு பாபர் மசூதி பிரச்சனை சிக்கி தவிச்சிட்டு இருக்கு. நாம தர்காக்குள்ள நுழைஞ்சா மிலிட்டரி மதக்கலவரம் உருவாயிடும் சார். அப்படின்னா அவங்கள அப்படியே விட்டுணுமா? அப்பா மக்களை கொல்லும்போது பார்த்து சும்மா இருக்கணுமா? என்ன சார் பேசுறாங்க? தீவிரவாதிகிட்ட ஜனங்களை காப்பாத்தணும். எந்த உயிருக்கும் ஆபத்து வரக்கூடாது. இவங்க அனாவசியமா அவசரப்பட்டாங்கன்னா அவங்க எல்லாரையும் கொண்டு போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் மிலிட்டரியால தான் பிரச்சனையே வந்து நம்ம மேல பழி போட்டுருவாங்க. எவ்வளவு நாளைக்கு அவங்களுக்கு பயந்துட்டு விட்டு வைக்கிறது? Do you think our military is inefficient? சார், இந்த நேரத்துல நம்ம சும்மா இருந்தா நம்ம ஆமியை யாரும் மதிக்க மாட்டாங்க. அவங்க தப்பிக்க கூடாது. அப்படி ஏதாவது நடந்தா இப்படி ஒரு ஆமி இந்த பாட்டில் இருக்க வேண்டிய அவசியம் இல்ல சார். எல்லாரும் வீட்டுக்கு போயிடலாமே. சார், நீங்க எனக்கு பெர்மிஷன் கொடுத்தா நான் டீல் பண்றேன் சார். நம்ம ஆமியோட போனா அவங்க ஆத்திரப்பட்டு அந்த அப்பா மக்களை கொண்டுடுவாங்க.
யோசிக்கிறதுக்கு டைம் இல்ல சார். As the major of Vijay operation, please give me permission, sir. Okay, Bhavani. Permission granted. But the entire army will be waiting for your signal. You can take any action. அங்கே நில்லுங்கம்மா. இது புனிதமான தர்கா. உங்கள மாதிரி மிலிட்டரிக்காரங்க உள்ள போறதுக்கு அனுமதி இல்லை. புனிதமான இந்த தர்காக்குள்ள பாவம் பண்ண தீவிரவாதிகள் இருக்காங்களே, பாவம் செஞ்சவங்களை அந்த அல்லாஹ் தண்டிப்பார். நான் இப்ப உள்ள போறது உங்க புனிதத்தை பாழாக்குறதுக்காகவோ உங்களை அவமதிக்கிறதுக்காகவோ இல்ல. உள்ள இருக்கிற தீவிரவாதி கிட்ட இருந்து உங்க மனைவி குழந்தைகளை காப்பாத்த தான் நான் போறேன். கையில ஆயுதம் வச்சிருந்தாலும் மனசுல குரான் வச்சிருந்து தான் நான் உள்ள போறேன். உன் துப்பாக்கில வெறும் 6 குண்டுகள் தான் இருக்கு. எங்க துப்பாக்கில ஆயிரக்கணக்கான குண்டுகள் இருக்கு. இங்க பார், நீ ஏதாவது பண்ண இந்த தர்காவங்க இருக்கிறவங்கள தரமாட்ட போயிடுவாங்க. சுட்டு தள்ளுங்கடா. வேண்டாம், ஒரே குண்டுல இவள சாகடிச்சுட்டா நம்ம பெருந்தன்மை பத்தி பேசுறதுக்கு இவ உயிரோட இருக்க மாட்டேன். இவளை நம்ம நாட்டுக்கு கொண்டு போகணும். யூனிஃபார்ம் இல்லாம தெரு தெருவா இழுத்துக்கிட்டு போகணும். நடு வீதியில நிக்க வச்சு சுடணும். அந்த காட்சியை இந்தியன் டிவில இருக்க அத்தனை சேனலையும் தெரிய வைக்கணும். அப்பதான் தெரியும் தீவிரவாதிகளோட வெறி என்னன்னு. மரியாதையா சொல்றேன், துப்பாக்கியை கீழே போடு. கீழே போடுறே. கண்ணு குடு குடு. இது உங்க இந்திய கொடி. இது எங்க தீவிரவாத கொடி. இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்க இந்திய கொடி எவ்வளவு கேவலப்பட போகுதுன்னு பாருங்க மேஜர். உங்க தேசத்தை துண்டு துண்டாக்கி எங்க தேசத்துல இருக்கிற நாய்களுக்கு போடுவோம். உங்க இந்தியாவை மறுபடியும் அடிமை நாடாக்குவோம். காஷ்மீரை மண்ணோட மண்ணாக்குவோமே தவிர உங்களுக்கு தரமாட்டோம். இந்தியன்னு சொல்ற எவனையும் உயிரோட விட மாட்டோம். உங்க தேசிய கொடியை எங்க ரோட்டு மேல பரப்பி நாங்க எங்க பூட்ஸ் காலாலேயே அதை மிதிப்போம். நாங்க உன் தேசிய கொடியை கீழே போட்டு பூட்ஸ் காலால மிதிக்கிறப்போ நீ எங்க தீவிரவாத கொடிக்கு சல்யூட் அடிக்கணும். எத்தனை நாடுகள் நினைச்சாலும் சரி, எவ்வளவு தீவிரவாதிகள் வந்தாலும் சரி, பட்டொளி வீசி பறந்துகிட்டு தாண்டா இருக்கும் எங்க தேசிய கொடி. ஆயுள் வழங்கும் பிராணவாயுவுக்கு ஏது குலமேது? ஆபத்து வேளையை காப்பாற்றும் மனிதரை தடுக்கும் மதமேது? உலகம் காக்கும் மனித நேசத்தை மறுக்கும் தர்மம் ஏது? தியாகம் செய்வது குற்றம் என்னும் சட்டம் ஏது? ஜாதி மதங்கள் தோன்றும் முன்னே இந்த மனிதன் தோன்றிவிட்டான். இந்த ஜாதிகள் எல்லாம் சரிதான், இதை மனிதன் மறந்து தொலைத்தானே. ஜாதிகளாலே கட்சிகள் வளர்க்கும் அரசியல் மேடைக்கு எச்சரிக்கை. மண்டை ஓட்டிலே கத்திகள் தீட்டும் சண்டைக்காரருக்கு எச்சரிக்கை. எச்சரிக்கை எச்சரிக்கை, அனைவருக்கும் எச்சரிக்கை. பண்ணிட்டேன்ல, என்னோட பிளான் நாசம் பண்ணிட்டேன்ல. இவங்க எல்லாரும் சொல்ல போற, இந்த குழந்தைக்கு கூட கொல்ல போற. இவங்க யாரையும் உயிரோட விட மாட்டேன். Stop you idiot. They are ambassadors. அவங்கள கொல்றது நியாயம் இல்ல. அவங்க எங்க நாட்டுக்கு வந்த விருந்தாளிங்க. They are foreigners. You are an Indian? Yes, I am Indian. I am Indian. Are you an Indian? Yes, I am an Indian. I am an Indian. You are an Indian. Indian. பவானி, ये है मेरा बदला. ये ஆளுங்களை கொண்டதுக்கு பழி வாங்க ஆரம்பிச்சிட்டேன்.
இந்தியன் साला हट எல்லாருமே கவனிங்க. இந்த தடவை கார்கில் வழிய போய் கலிக்கிறதும் காஷ்மீர் எங்க கைக்கு வந்துடணும். Your Indian army is becoming very fast. We have to divide the army. How is it possible? For that, ஒரு முஸ்லிம் சோல்ஜரை கட்டி கொன்னுடுங்க. பாபா ஏய் என்ன இன்னைக்கு இவ்வளவு சந்தோஷமா இருக்க? போர் வருது இல்ல, அதான். போர் வந்தா சந்தோஷமா? ஆமா சிட்டியா, படிக்கிற பசங்களுக்கு பரிச்சை வந்தா எப்படியோ அதே மாதிரிதான் ஆர்மில இருக்கிறவங்களுக்கு போர் வந்தா. நம்ம நாட்டு கூட எவன் சண்டை போட்டாலும் அவனுக்கு சனி பிடிச்ச மாதிரி தான். கரெக்டா சொன்னீங்க. அங்கிள் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம். வாங்கல அங்கிள், போர் வரதுக்குள்ள எனக்கும் கானுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிருங்க. ஊர்ல கானுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அவர் போர் முடிஞ்சு ஜெயிச்சு வந்தாருன்னா என் புருஷன் வீர ஜவான்னு சொல்லுவேன். ஒருவேளை அவருக்கு போர்ல ஏதாவது ஆயிடுச்சுன்னா காஷ்மீருக்காக உயிரை விட்ட வீர ஜவான்னு சொல்லுவேன். நீ கவலைப்படாதம்மா, எல்லாம் நல்லபடியா நடக்கும். சந்தோஷமா இருக்குமா? இப்பவே காணி கேட்டுருவோம் வா. கான் இங்கதானே இருந்தாரு, எங்க போயிட்டாரு? எங்க நாம பேசுனதெல்லாம் கேட்டு வெக்கப்பட்டு ஓடியே போயிருப்பான். என்ன உடஞ்ச தேங்க அங்கே இருக்கு? உனக்காக வச்சுட்டு போயிருக்கிறா. இருங்க பரவ, நான் போய் எடுத்து வரேன். இப்ப தேங்காய் யாரா முக்கியம்? வா போய் காண தேடி பாப்போம். ரெண்டு பாருங்க பரவ், கான் சார்பா நானும் பொண்ணு சார்பா நீங்களும் இருந்து இந்த கல்யாணத்தை நடத்தி வச்சிடலாம். அப்படின்னா இதை முதல்ல பிடிங்க. சாப்பிட்டாதீங்க, அதை கொடுங்க. இத வாங்கிக்கங்க. அவ்வளவுதான், தாம்பூலத்தை மாத்திட்ட மாதிரி. இந்த டெட் பாடியை வச்சுதான் மத கலவரத்தை தூண்டி விடணும். இவனுக்கும் ராஜுங்கிற இந்து சோல்ஜருக்கும் ஏற்கனவே தகராறு நடந்ததுன்னு மிலிட்டரி இருக்க எல்லாருக்கும் தெரியும். அவன் தான் இவனை கொன்னதா இப்ப நம்ப வைக்கணும். இவனோட ரத்தத்தை எடுத்து ஒரு டேங்கர் மேல ராஜு தான் என்ன கொன்னான்னு எழுதி வச்சுட்டு இந்த டெட் பாடியை மலை உச்சில இருந்து தூக்கி போட்டு மத கலவரம் உருவாகும். ஆர்மியில இந்து முஸ்லிம்ங்கிற பிரிவினை உண்டாகும். எங்கடா அங்க போய் பார்க்கலாம். சாகலையோ? என்ன நடந்தது? ஹாஸ்பிடல் கூட்டி போலாம் வாங்க. வேணாம் மேடம், என்ன எங்க கூட்டு போவேனா? நான் செத்தாலும் அது யாருக்கும் தெரியக்கூடாது மேடம். என் பணத்தை வச்சு நம்ம இந்தியன் ஆர்மியில இந்து முஸ்லிம் கலவரத்தை உண்டாக்க பாக்குறாங்க மேடம். என் பணம் யாரு கண்ணிலையும் படக்கூடாது மேடம், யாரு கண்ணிலையும் படக்கூடாது. யாருக்கும் தெரியாம நீங்களே என்ன அடக்கம் பண்ணிடுங்க மேடம். நான் ஒரு இந்தியன் முஸ்லிம். அந்த அசோக சக்கரம் எனக்கு அல்ல, அந்த மோர்ன கொடி எனக்கு குரான். என்னால நம்ம இந்தியன் ஆர்மி உடைஞ்சிடக்கூடாது மேடம். நீங்களே அடக்கம் பண்ணிருக்க மேடம், நீங்களே அடக்கம். ராம் ரஹீம் அல்லாஹ் வேதம் ஒன்று, குரானும் கீதையும் சொல்வது ஒன்று. மதங்களை விடவும் மனங்கள் பெரிதென சொல்லுது இவன் தியாகம். பூவை போல வாழ்ந்திருந்த ஒரு ஜீவன் ஆழ்ந்த உறக்கத்தில் வீழ்ந்ததென்ன அன்னை திருநாட்டின் மண்மடியில். முடிவு என்பதும் ஒரு தொடக்கமாகுமே, 1000 பூக்களால் வீர வணக்கமே. சரித்திர ஏட்டில் சேர்ந்து விட்ட இவன் தியாகமே ஒரு எச்சரிக்கை. இவன் கொண்ட வீரம் இன்றும் நாளையும் என்றும் தொடரும் எச்சரிக்கை. அவன் மனசுல எவ்வளவு தேசபக்தி இருந்திருக்கும். அந்த வீரனோட கடைசி மூச்சில் இருந்த தியாக உணர்வும் நாட்டுப்பற்றும் 100ல ஒருத்தருக்கு இருந்தா, நம்ம நாட்டு மேல கை வைக்கிற துணிச்சலும் தைரியமும் எவனுக்கும் இருக்காது, இருக்கவே இருக்காது. நீங்க ராணுவத்தை விட்டுட்டு இங்க வந்து இருக்கிற காரணம்
இருக்கணும். பாகிஸ்தானுக்கு போக கூடாது. மேடம் நம்ம ரெடிமேட் எல்லாம் தின்னு போச்சு மேடம். சப்ளை நின்னு போச்சு மேடம். ஹலோ ஹலோ சிக்னல் ஹிட் கம் ஆன். மேடம் ஒரு முக்கியமான மெசேஜ் மேடம். மேடம் நமக்கு வந்த வெப்பன்ஸ் லாரியை தீவிரவாதிங்க டைகர் ஹில்ஸ் பக்கமா கடத்த போறாங்கன்னு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு மேடம். Oh God, இந்த விஷயம் லீக் ஆகாம பாத்துக்கோங்க. ஆமில டிசப்பாயிண்ட் ஆயிடுவாங்க. I'll take care of it. Okay? அந்த டெம்போல இருக்கிற வெப்பன்ஸ் எல்லாம் நம்ம ஜீப்புக்கு மாத்தணும். நீ இந்திய மண்ணுல பிறந்தவன். இந்திய தாய் 10 மாசம் சுமந்து பால் கொடுத்து வளர்ந்தவன். அங்க போர் நடந்துட்டு இருக்கு. எத்தனையோ பேர் செத்துட்டு இருக்காங்க. உன் உடம்புல இந்திய ரத்தம் ஓடியும் நம்ம ஆயுதங்களை எதிர்களுக்கு வித்துட்டு இருக்கேன். உன்ன மாதிரி துரோகிகளை இந்தியன் ஆர்மி டேங்கரை ஏத்தி நசுக்கிய கொல்லணும்டா. மேடம் இத்தனை நாளா நான் நம்ம நாட்டுக்கு துரோகம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இப்ப திரும்பிட்டேன். நம்ம நாட்டு ஆயுதங்களை பாதுகாப்பா ஒப்படைச்சிட்டு எனக்கு 2 குழந்தைங்க, வயசான அம்மா, அவங்கள நீங்க தான் காப்பாத்தணும். இப்போ அது உன் தப்பு ஒண்ணு. நான் பாத்துக்கிறேன். கொடுமை பண்ணிட்டு எதிரி நாட்டுக்காரங்களோட சேர்ந்து தேச துரோகியா மாறிட்டா. நம்ம நாட்டு ரகசியங்களை அவங்களுக்கு சொல்லிட்டு அவங்க கையாலேயே செத்து போயிட்டான்னு துர்கா மேல பழி சுமத்துறாங்க. நம்ம ஆர்மியை பொறுத்த வரைக்கும் இப்ப துர்கா உயிரோட இல்ல. அப்படி இருக்கும்போது இந்த நிலைமையில இந்த வீல் சேர்ல உட்கார்ந்து இருக்கிற இவளால அங்க போய் என்ன சாதிக்க முடியும்? இவரோட தேசபக்தியை யார் மதிப்பாங்க? நடந்த உண்மைகள்லாம் யாருக்கு தெரியும்? அவங்க பண்ண சதி வேலையெல்லாம் வெளியே வரணும்னா நீ துர்காவா அவங்க முன்னால போய் நிக்கணும். எஸ், அதுக்குத்தான் உன் கல்யாணத்தை நிறுத்தி
ஏற்கனவே உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு போய் சொல்லி உன்னை இங்க கூட்டிட்டு வந்தேன். இப்ப நான் சொன்னதெல்லாம் உனக்கு பிடிக்கலன்னா இப்பவே நீ இங்கிருந்து போயிடலாம். இன்ஸ்பெக்டர் சார், என் கல்யாணத்தை நிறுத்தினதுக்காகவோ என்ன இங்க கூட்டிட்டு வந்ததுக்காகவோ நான் இப்ப எந்த கவலையும் படல. இன்னைக்கு உங்களை சந்திச்சதுக்கு அப்புறம், உங்க கதையை கேட்டதுக்கு அப்புறம், இந்த நாட்டுல பொண்ணா பிறந்ததுக்காக நான் ரொம்ப பெருமைப்படுறேன் மேஜர் துர்கா. உங்க ஆவேசம் தணிய கூடாது, நெருப்பா எரியணும். சொல்லுங்க, உங்களுக்காக நான் என்ன செய்யணும்? சொல்லுங்க துர்கா. Dear soldiers, சிக்னல் மேஜர் துர்கா பவானி யுத்தத்துல தன்னோட உயிரை தியாகம் பண்ணி எத்தனையோ நாள் ஆயிடுச்சு. நம்ம துரதிருஷ்டம் அவங்கள கடைசியா பாக்குற பாக்கியம் நமக்கு கிடைக்கல. அதனால கடத்தப்பட்ட யூஎன்ஓ மெம்பர்ஸை காப்பாத்துற பொறுப்பு, கண்டோன்மெண்ட் ஆபரேஷன், ஆபரேஷன் விஜய் ஆகிய எல்லா பொறுப்பையும் அக்கார்டிங் டு கவர்மெண்ட் ஆர்டர் கேப்டன் அசோக் கிட்ட ஒப்படைக்கிறோம். வீர ஜவான்களே, இந்த விஜய் ஆபரேஷன் ஒரு முள் கிரீடம் போன்றது. இவ்வளவு பெரிய பொறுப்பை நான் சுகமான சுமையாக ஏற்றுக்கொள்கிறேன். ஓமு, இவன் என்ன மிலிட்டரிக்கான இல்ல அரசியல்வாதியா இப்படி பேசுறா? நான் இந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்வதற்கு முன் மரணமடைந்த மேஜர் துர்காவின் ஆத்ம சாந்திக்காக 2 நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்துவோம். தேவையில்லை மிஸ்டர் அசோக். நான் இன்னும் உயிரோட தான் இருக்கேன் சார். வார்ல கேப்டன் கரண் கூடவே பாகிஸ்தான் குரூப் என்ன போர்க்கைதியை அரெஸ்ட் பண்ணி, இல்ல சார், வேணும்னே நானே போய் அவங்க கிட்ட சரண்டர் ஆயிட்டேன். எதுக்குன்னா எனிமி கேம்புக்குள்ள போயிட்டா தீவிரவாதிகளை பத்தி உண்மைகளை தெரிஞ்சுக்கலாம் இல்லையா? நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன் சார். அசோக் மாதிரி நம்ம நாட்டை உயிரை நேசிக்கிற ஒருத்தர் இந்த பொறுப்பான பதவியை ஏத்துக்கிறதுக்காக முன் வந்திருக்காருன்னா உண்மையிலேயே he loves India. He'll die for India. மேஜர் பவானி, நீங்க இல்லாததுனால ஆபரேஷன் விஜய கவர்மெண்ட் கேப்டன் அசோக் கிட்ட ஒப்படைக்க சொன்னாங்க. இப்போ நீங்க வந்துட்டதுனால அசோக்க சிரமப்படுத்த வேண்டாம். உங்க பொறுப்புகளை உங்ககிட்டயே ஒப்படைக்கிறேன். Thank you sir. செத்தவ இப்படி திரும்பி வந்தா? எங்க ஊர்ல ஒரு திருட்டு பொண்ணு இருக்கிறா. அவளை பாக்குறதுக்கு சேம் டு சேம் இவ மாதிரியே இருப்பா. ஒருவேளை அவளைத்தான் மிலிட்டரி மேஜரை கொண்டு வந்து நிறுத்திட்டாங்களோன்னு எனக்கு சந்தேகமா இருக்குது. இங்க பாருங்கய்யா, இது என்ன மிலிட்டரி ஹோட்டல் நினைச்சீங்களா? யார் வேணா வந்து சாப்பிட்டு போறதுக்கு? இது மிலிட்டரியா? மிலிட்டரி திருடி மேஜர் ஆக முடியுமா? ஆக கூடாது. ஆகலாமில்ல? மேஜர் அவதானானே மிலிட்டரி டெஸ்ட் வச்சு பாருங்க. ஜல்தி கரோ, ஜல்தி. குட் மார்னிங் மேம். விஜயா, சேகர் சார் உன்னை பத்தி எல்லா விஷயத்தையும் சொன்னாரு. நம்ம மேஜர் சாருக்கு நான் ஆர்மியில சேரணும்னு ஆசை. அந்த ஆசை இன்னைக்குதான் நிறைவேறுச்சு. அவரோட இன்ஃபுளுன்ஸால நான் இவ்வளவு சீக்கிரம் இந்த பார்டர்லயே ரெக்ரூட் ஆயிட்டேன். அன்னைக்கு நான் அவசரப்பட்டு உன்னை ஏதேதோ பேசிட்டேன். என்ன மன்னிச்சிரு. புதுசா வந்திருக்கிற சோல்ஜர் கத்துக்க வேண்டியது நிறைய இருக்கு. Stand straight. Yes madam. You're a major. I'm your soldier. மேஜர் பவானி, ஒரு முக்கியமான விசாரணைக்காக நாங்க முப்படை தளபதியிலும் சேர்ந்து இந்த மீட்டிங் அரேஞ்ச் பண்ணிருக்கோம். இந்த கிளாரிபிகேஷன் கமிட்டி மீட்டிங் ரொம்ப ரகசியமா நடக்க வேண்டியது. பட் இது எல்லாருக்குமே இன்க்ளூடிங் சோல்ஜர்ஸ் கூட தெரிஞ்சுக்க வேண்டிய பிரச்சனையா மாறிடுச்சு. அதனால இதை இங்கேயே நடத்துறோம். தப்பே இல்லை சார். மேஜர் மேல நம்பிக்கை இருந்தா தான் சோல்ஜர்ஸ் அவங்க சொல்றதெல்லாம் கேட்பாங்க. That too, this is not public place. This is our own military cantonment area. You can proceed like court martial sir. சோதனை பண்ண எந்த இடமா இருந்தா என்ன சொல்லுங்க. நீங்க எதிரிங்க கையில மாட்டிக்கிட்டு சஃபராய் திரும்பி வந்திருக்கீங்க. அதனால உங்க மனநிலை மேஜரா இருக்கிறதுக்கு தகுதியா இருக்காதுன்னு சில ஆபீசர்ஸ் அபிப்பிராயப்படுறாங்க. சாரி மேஜர், எல்லாரும் முன்னாடி உங்க மென்டல் கண்டிஷன் கரெக்டா இருக்குன்னு நிரூபிச்சாகணும். அதுக்கு நான் என்ன செய்யணும்ங்கறீங்க? நம்ம ஆர்மி டோட்டல் ஸ்ட்ரென்த், நம்ம இந்தியன் வார் டீடைல்ஸ், நம்ம ஆர்மியோட இம்பார்ட்டன்ட் கோட்ஸ் இப்ப எல்லாரும் முன்னாலையும் சொல்லணும். இப்ப பொழப்பு கிழிஞ்சு போயிரு. நீ ஊத்துற. இது அநியாயம் சார். நம்ம நாட்டுக்காக பாடுபட்ட மேஜரை இத்தனை பேருக்கு முன்னால கேள்வி கேட்கறது அவங்களுக்கு இல்ல, இந்த ஆர்மிக்கு அவமானம். சோல்ஜர், it's none of your business. சொல்ல முடியலன்னா கவலைப்படாதீங்க. மென்டல் கண்டிஷன் சரியில்லைன்னா பாவம் நீங்க என்ன பண்ணுவீங்க? 1 year ரெஸ்ட் எடுத்துக்கங்க. உங்க சேவையை நம்ம ஆர்மில இருக்கிற 9 லட்சம் பேரும் மறக்க மாட்டாங்க. நோ, மொத்த நம்ம ஆர்மி 9 லட்சம் இல்ல, 11 லட்சம். ஃபைட்டிங் கோர் 8 lakhs, artillery 50,000, air force 3 lakhs, navy force 3,20,000, aviation corps 100 soundless 3, jet attackers 700, EL planes 15,
Dacoits 10, submarines 50, atomic 10, big warships 75. 1984 5th June அன்னைக்கு ப்ளூ ஸ்டார் ஆபரேஷன் நடந்தது. மேஜர் ஜெனரல் கேஸ் பிராட், லெப்டினன்ட் ஜெனரல் ஆர்.எஸ். தயாள் தலைமையில கோல்டன் டெம்பிள் அட்டாக் பண்ணி அகாலிதள் லீடர் பிந்தன்வாலாவை ஷூட் பண்ணோம். 2KL first war code, all DD second war code, XL and third war code, PT Punjab golden temple attack code, and brown elephant red star operation code. In any case, we should not tell our Indian army codes. That's why I didn't tell, sir. If you permit me, I'll tell that also. Not necessary. That's not like that, sir. Thank you, sir. இந்தியன் ஆர்மி ஸ்ட்ரென்த் என்னன்னு தெரியாத நீ எல்லாம் ஒரு கேப்டனா? அது இல்ல மேடம், நான் சொல்றேன். உன்னோட மென்டல் கண்டிஷன் சரியில்லைன்னு நான் நினைக்கிறேன். என்னோட விஜய் ஆபரேஷன்ல இருந்து நீ 2 வருஷம் லீவ் எடுத்துக்கலாம். நோ நோ நோ, ஐ லவ் இந்தியா, ஐ டை ஃபார் இந்தியா. அட அட அட, இன்னைக்கு ஆகஸ்ட் 15 தானே? இன்னைக்கு ஸ்கூல்ல இருந்திருந்தா தேசிய கொடி ஏத்தி சாக்லேட்லாம் கொடுத்திருப்பாங்கல்ல. இங்கேயும் கொடுத்துடலாம். எப்படின்னா நான் கூடவா சொல்றேன். முதல்ல கொடி குத்திக்கலாம். இந்த பழத்தெல்லாம் பறிச்சு ஆகஸ்ட் 15க்கு சாக்லேட்டா கொடுத்துடலாம். சரி अंकल अंकल अगस्त 15 की चॉकलेट எடுத்துக்கோங்க. आज हम इन लोगों को कैंप नंबर 5 में ले जाएंगे, समझे? तुपाकी अंकल क्या है? चॉकलेट எடுத்துக்கோங்க. तेरा बर्थडे? फॉर इंडिया. बच्चे आपके लिए कुछ लाए। क्या है? ये बर्थडे चॉकलेट. दिस स्वीट है, तुम भी ले लो भाई. अरे हमने कितनी बार खाया पर ये स्वीट नहीं था. अब इसमें इतनी स्वीटनेस कहाँ से आ गई? இது பர்த்டே சாக்லேட் இல்ல, இண்டிபெண்டன்ஸ் டே ஃப்ரூட்ஸ். இன்னைக்கு ஆகஸ்ட் 15 எங்க நாட்டோட சுதந்திர நாள். साले इंडिपेंडेंस डे सेलिब्रेशन இங்கே பண்ற, எனக்கு ஸ்வீட் குடுக்குற. ஜனகணமன கூட பாடுவோம். எங்க நாட்டுல எங்க முன்னாலே உங்க தேசிய கீதம் பாட போறீங்க. அப்படி பாண்டிங்கனா உங்களை சுட்டு பொசுக்கி தள்ளிடுவேன். जनगणमन अधिनायक जय हे भारत भाग्य विधाता पंजाब सिंध गुजरात मराठा द्राविड उत्कल वंगा विंध्य हिमाचल यमुना गंगा उच्छल जलधि तरंगा तव शुभ नामे जागे तव शुभ आशीष मागे गाहे तव जय गाथा जनगण मंगलदायक जय हे भारत भाग्य विधाता जय हे जय हे जय हे जय 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 हे जय हिंद. உங்க எல்லாருக்கும் சொல்றேன், இந்த கடத்தல்னால நம்ம ஆர்மிக்கு சிச்சி ரொம்ப கெட்ட பேர் வந்துருச்சுங்க. அப்படியா? ஆமாங்க. இந்த கமிட்டி சேர்மனா இந்தியா பூரா சுத்தி வந்த இத பத்தி ஜனங்கிட்ட கருத்து கட்ட கண்டபடி திட்டி காரி துப்புறானுங்க. இன்னும் 2 நாள்ல அந்த தூதர்களை காப்பாத்தல உங்க 3 பேரையும் பதவியில இருந்து நான் தூக்கி வச்சாங்க. அதான் பாரு, கொடி கூட ஏத்த இல்ல. தேசத்தை நேசிக்கிறது யாரு, நடிக்கிறது யாருன்னு நம்ம நாட்டு தேசிய கொடி கூட தெரிஞ்சிருக்கு. சார், நம்ம நாட்டு தேசிய கொடி ஏத்துற தகுதி இந்த மந்திரிக்கு இல்ல. இவர் ஏத்தக்கூடாது. சார், நீங்க இந்த கொடியை ஏத்துனீங்கன்னா நம்ம ராணுவத்துக்கே பெருமையா இருக்கும். Yes sir. 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 भारतम का पाय सिपाही படைகள் உண்டு நாடு காக்க பகை முடிக்க சபதம் எடு பெரிய தோணி ஆயுதம் ஏந்தி மரணத்திற்கு மரணம் கொடு அனைத்தின்றி குருதி நின்னொரு ஜென்மமிடு பாராபுஷார் செய்வாயே பாரதம் காப்பாய் சிப்பாயே பாராபுஷார் செய்வாயே பாரதம் காப்பாய் சிப்பாயே
सिपाये भारतम का पाय सिपाये நின்னுயிர் தந்த மாதா பூமி அங்குலம் இழக்காதே உன் மூலம் தீர்வை சொல்லும் தந்தை தாயின் நாடு நீ வருவாய் என வாசல் நிற்கும் உன் காதல் மனைவி தானே உன் கண்ணில் நிழலாடும் அதற்கு இல்லை தோல்வி முன்னவர்கள் செய்த தியாகங்கள் பின்னவர்கள் தினமும் கருதுங்கள் தேசத்துக்குள் துரோகங்கள் நடக்கிறது தியாகிகளின் கல்லறை அழுகிறது அன்னிக்கால் தப்பு சோதரா சமூகத்தை மாற்றி காட்டடா துரோகம் முன்னால் இல்லையடா துப்பாக்கியின் திசையை மாற்றடா அருகில் எதிரிகளை பார்த்து கிழித்து பறி கொட்டடா பாரா உஷார் செய்வாயே பாரதம் காப்பாய் சிப்பாயே பாரா உஷார் செய்வாயே பாரதம் காப்பாய் சிப்பாயே படைகள் உண்டு நாடு காக்க பகை முடிக்க சபதம் எடு பெரிய தோணி ஆயுதம் ஏந்தி மரணத்திற்கு மரணம் கொடு மண்ணில் சிந்திய குருதியில் இன்னொரு ஜென்மமெடு பாரா உஷார் செய்வாயே பாரதம் காப்பாய் சிப்பாயே பாரா உஷார் செய்வாயே பாரதம் காப்பாய் சிப்பாயே क्या बर्फ है हाँ? देखो இது பாகிஸ்தானி பனிக்கட்டி சாப்பிடுங்களா சாப்பிடுங்க சாப்பிடுங்க एम्बेसडर सुनो हम तुम सबको छोड़ देगा सचमुच छोड़ देगा बट यू हैव टू राइट यू विल हैव टू राइट इन फेवर ऑफ पाकिस्तान No, we will write in favor of India because Kashmiris wish to stay in India. क्या बोला साले तुम लोग इंडिया को सपोर्ट करोगे सालों में तुम सब कुछ बर्फ में चपका दूंगा जमा डालूंगा सालों को ஏய் நிறுத்து அவங்களை எதுக்கு சித்திரவதை பண்ற அவங்க எங்க நாட்டுக்கு வந்து விருந்தாளிங்க வேணுனா என்னடி என் பிள்ளைங்களாடி அவங்களை தொடாத இங்க பாரு நீ இந்தியா தானே एम्बेसडर देखो இந்த இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ண போறீங்க இந்த इंडिया के फेवर आवा रिपोर्ट करने போறீங்க इस इंडिया के टुकड़े टुकड़े कर दूंगा ले जा इंडिया भाग रहा है रे पकड़ो इंडिया वो लड़की मर गई हाँ। इंडिया मर गया मर गया
வெளிநாட்டுக்காரங்களை புடிச்சு வச்சு இந்தியாவையே ஒரு ஆட்டலாம்னு சொன்னீங்க. எங்கடா போய் ஆட்டுறீங்க? மப்படிச்சுக்கு நம்ம தான் ஆடுறான். உன்னோட தொல்லையா போச்சியா? அவசரப்படுற. ஒருத்தருந்து பின்னாடி என்ன நடக்குதுன்னு பாரு. என்ன பின்னாடி பின்னாடி என்ன நடக்கும் நம்மளுக்கு முன்னாடியே தெரியணும். இல்லன்னா இந்த வேலைக்கு எதுக்கு வரணும்? अब और इंतजार नहीं कर सकता। मैंने इन्हें 3 दिन का डेडलाइन दिया है। चौथा दिन तुम सबको यहाँ रहना होगा। 5th डे द लास्ट डे। इन 5 दिन के अंदर हमारे फेवर में रिपोर्ट देनी होगी। अदरवाइज आई एम गोइंग टू किल दिस बेबी। तुम्हें पाकिस्तान के सपोर्ट में लिखना होगा। இந்த குழந்தைங்க உயிரோடு இருக்கணும்னா நான் சொன்ன மாதிரி நீங்க எழுதணும். அதர்வைஸ் ஐ வில் கில் யூ ஆல் ஒன் பை ஒன். ட்ரிங்க்ஸ் எஃபெக்ட். P-Lex, Star 127, Cool-X, Waterwalk. P-Lex. பாகிஸ்தான் border பக்கத்துல. Cool-X Waterwalk. This is the place. Yes. இந்த விவரங்களை வச்சு பார்த்தா இந்த இடம் பாகிஸ்தான் பார்டருக்கு 1200 கிலோமீட்டர்ஸ் தூரத்துல இருக்கிற பபர் கபருங்கிற இடம். பாகிஸ்தான்லயே பெரிய கண்டோன்மெண்ட் ஏரியா இதுதான். 1972ல அதை நம்ம பிளாஸ்ட் பண்ணோம். எஸ். எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்குல்ல, இனிமே லேட் பண்ணாத. இந்த விஷயத்தை மேஜர் ஜெனரல்கிட்ட சொல்லி உடனே ஆக்ஷன் எடுக்கிறது தான் பெட்டர். கம் ஆன். நோ, இத நம்ம டீகோட் பண்ண விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சா அவங்க அலர்ட் ஆயிடுவாங்க. நம்ம ஆமி அங்க யுத்தம் தொடங்குறதுக்கு முன்னால அவங்க எது வேணாலும் பண்ணலாம். அதுவும் நம்ம ஆமிக்குள்ளேயே நமக்கு எதிரிங்க இருக்காங்க. இந்த அட்டாக் ரகசியமா பண்ணணும். இட்ஸ் மை ரெஸ்பான்சிபிலிட்டி. எஸ், ஐ வில் டு இட். ஐ வில் டு இட். ஐ வில் டு இட். ஐ அம் ஆல்சோ வித் யூ பவானி. உங்களுக்கு துணையா நாங்களும் இருக்கோம். எஸ் மேடம். உங்களுக்கு துணையா நாங்களும் இருப்போம் மேடம். இனிமே நீங்க சொல்றத மட்டும் தான் நாங்க செய்வோம். வேற யார் சொன்னாலும் கேட்க மாட்டோம். நாங்க முடிவு பண்ணிட்டோம் மேடம். நீங்க இருக்கிற இடம் தான் எங்களுக்கு ஆர்மி. எங்களையும் உங்க ஆபரேஷன்ல சேர்த்துங்க மேடம். ஓகே, ரெடி ஃபார் அட்டாக். இது அவங்களோட முக்கியமான சிக்னல் கேம்ப். இதை தாண்டா தான் நாம போக முடியும். நாம வந்த விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா எல்லாம் அப்செட் ஆயிடும். அவங்க கேம்ப் ஒண்ணு விடாம அழிச்சுடணும். ஒரு கேம்ப் மிச்சம் இருந்தா கூட நமக்கு ஆபத்தாயிடும். இதான் நம்ம ஆபரேஷனோட கடைசி டெத் சோன். நம்ம திரும்பி வர்றப்போ தீவிரவாதிங்க நம்மள ஃபாலோ பண்ணி இங்க இடத்துக்கு வருவாங்க. அவங்க இந்த பார்டரை தாண்டிட்டா ஆயிரக்கணக்கான அப்பாவி மக்கள் அனாவசியமா பலியாயிடுவாங்க. அது நடக்க கூடாது. நம்ம உயிரே போனாலும் சரி, அப்படி நடக்க விடக்கூடாது. அவங்களை அழிக்கிறதுக்காக தான் இந்த ரிமோட். நம்ம கிட்ட இருக்கிற டைனமிட்ஸ் எல்லாம் இந்த ஏரியா ஃபுல்லா ஃபிக்ஸ் பண்ணுங்க.
Make it fast. Quick. Okay. Come on, move. Come on. Shekhar, Yes, everything clear? everything clear. Hey! Get ready. Everybody move. யார் வந்தாலும் க்ளோஸ் பண்ணிடணும். சஞ்சய், You don't worry. Move. Come on, quick! Shoot them! Sir, please go. Take him away. You rascal, take him away. Madam. Sorry, madam. Move forward!
நாங்க சாகிறத பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. ஐநா சபையில இருந்து வந்தவங்களை காப்பாத்தி கூட்டிட்டு போயிருங்க. அப்பதான் காஷ்மீர் நமக்கு கிடைக்கும். முதுகுல சுடாதடா, நெஞ்சில சுடுடா. இங்க சுடுடா, உன் ஆசை தீர சுடுடா. துரோகி, சாவுடா. அவங்களை காப்பாத்துவீங்கன்ற நம்பிக்கையில நாங்க நிம்மதியா சாகுறோம் மேடம். Come on, Bhavan. Come. Go to the front and open the fire. நாம பாம்பு வச்சிருக்கிற இடம் வரதுக்கு முன்னாலே எனக்கு ஞாபகப்படுத்து. எஸ். நாம பாம்பு வச்சிருக்கிற இடம் வந்தோன்னு ஞாபகப்படுத்து. எஸ். நாம பாம்பு வச்சிருக்கிற இடத்துக்கு பக்கத்துல வந்துட்டோம். Come on, bastards! Come on! சாரி மேடம். ஐநா சபையில இருந்து வந்தவங்களை காப்பாத்தி கூட்டிட்டு போயிருங்க. அப்பதான் காஷ்மீர் நமக்கு கிடைக்கும். அவங்களை காப்பாத்துவீங்கன்ற நம்பிக்கையில நாங்க நிம்மதியா சாகுறோம் மேடம்.
வாங்கடா. Come fast. இது பாருங்க, விஜய் ஆபரேஷன் சார்பில் தீவிரவாதிகளை பத்தி நாம கலெக்ட் பண்ண டீடைல்ஸ் கவர்மெண்ட் கிட்ட நீங்க பத்திரமா ஒப்படைக்கணும். ஓகே துர்கா. என்ன நடந்தாலும் மனம் தளரக்கூடாது. நோ. என்னுடைய வெற்றிக்கு நீங்க தான் உதவியா இருக்கணும். ப்ராமிஸ். ப்ராமிஸ். கெட் ரெடி. கம் ஆன். நாட்டை நினைச்சேன், வீட்டை நினைக்கல.